ஏன் தலைமையில் கை வச்சுன்னு உட்காந்துக்கிறேன்னா கல்யாணத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு காலையில் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு ரெடியாகி வர வழியில் நல்லா தான் வந்துட்டு இருந்துச்சு. என்ன ஆச்சுன்னு தெரில வண்டி. பஸ்ஸில்னா வந்துருந்தா நல்லா உட்காந்து தூங்கிட்டு வந்துருக்கலாம். 2 வீலரில் போகலான்னு சொல்லிட்டு 2 வீலரில் வந்த போகிற கரெக்டாக இந்த டெசினி கோட்டைக்கிட்ட வந்து வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு. அங்கே பஞ்சர் ஆனது ஒரு 5 கிலோமீட்டர் பஞ்சர் வண்டியே எங்கள் வீட்டுக்காரர் ஓட்டின்னு வந்துருக்காரு. அதுக்குன்னு அவருக்கு அவார்டெல்லாம் தரமாட்டார். கடைசியில் இங்கே தான் கிடச்சிச்சு பஞ்சர் கடை. போட்டுனுக்கிறாங்க, நடு ரோட்டில் உட்கார வச்சுட்டாங்க. என் தம்பி அப்பயும் சொன்னான், பஸ்ஸில் போங்கக்கா, 2 வீலரில் போனாக்கா வண்டி ப்ராப்ளம் ஆகிடும், பஞ்சர் ஆகிடும், அதாயிடும் இதாகிடும்னு வாய் வச்சா அப்படியே மாதிரி ஆகிடுச்சு. இப்போது சந்தோஷமாக இருக்குது டெய்லி. சும்மா சொன்ன சாமி பஞ்சர் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ஆயிடுச்சு. ஹெல்மெட்டை வச்சுக்கிட்டு ரோட்டில் உட்காந்துக்கிறேன் நான். டயரை சூடாயிடுச்சா? வெடிக்கிற வரைக்கும் விட்டுறது தானே, பேசாமல் பஸ்லேயே போயிருக்கலாம். எனக்கு என்னமோ அது தாங்குமான்றது டவுட் ஆகுதுமா. தாங்க புரியுது. ஆனால் இந்த சண்டையில் எனக்கு பூவே வாங்கி தரல. இது இவ்வளோ தூரம் நம்ம 2 வீலரில் வரணும்னு முடிவெடுத்ததே ரொம்ப தப்பு. பஸ்ஸில் வந்துருக்கலாம் நம்ம. பஸ் தாங்கடா பார்க்கலாம் காடி. அவ்வளோ தூரம் போகிறதுக்கு ரொம்ப சூடாகிடுது. இப்போ அது சூடாக இருந்துச்சு என்ன பண்ணோம்? அதை வண்டி கூலாகவும் விடணும். கூலாகவும் விடணும். ஒரு 20 நிமிஷம். நல்லா சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் எப்போ சாப்பிடல, கல்யாண வீட்டுக்கு போய் தான் சாப்பிட்ணும். ஆமாம், காசு மிச்சப்படுத்துறதுக்காக எங்கள் வீட்டுக்காரு கூட்டு போயிருக்கிறார். இது போட முடியல, கையில் ஃபோன் இருக்குது. ஓகே பாய். நாங்கள் கல்யாணத்துக்கு போயிட்டு வரோம், நீங்கள் வேலைக்கு போயிட்டு வாங்க. ஆனால் நான் வேலைக்கு போவேன். கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து 6 பேருக்கு மேலே வேலைக்கு போவேன். பாய் பாய்.